எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் எஃப் இஸ் ஈக்குவல்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பி எ ரிலேஷன் ஆன் என். ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்சு. தென் இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒய் வந்து 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. அதனால 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6, 2 × 4 8. ஸோ இதே மாதிரி எக்ஸ் வந்து 1 2 3 போயிட்டே இருக்கும். ஒய் வந்து 2 4 5 6 7 8ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? 2ஓட மல்டிபிள்ஸ்லாம் ஒயில் இருக்கும். ஸோ டொமைன் என்னவா இருக்கும்? டொமைன் நம்மளுக்கு லெஃப்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ டொமைன் வந்து 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கோடொமைன் என்னன்னா 2 4 6 8 இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ரேஞ்சும் 2 4 6 8 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் இப்போது 1லேருந்து 2க்கு போகும், 2லேருந்து 4க்கு போகும், 3லேருந்து 6க்கு போகும், 4லேருந்து 8க்கு போகும். எந்த இன்புட்டில் இருக்க எந்த எலமெண்ட்டும் 2 டைம் ஒரு அவுட்புட்டுக்கு போகாது. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஃபங்க்ஷன் தான். இதுவே இன்புட்டில் வந்து 1 1 2 டைம்ஸ் வந்து அது ஒரு அவுட்புட்டுக்கு போயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 4 6 8ன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. டிட்டர்மின் வெதர் த ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு ரிலேஷன் கொடுத்து அந்த ரிலேஷன் வந்து எக்ஸ் டு எனுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் 3 ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். எக்ஸில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறோம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 1 17. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6 equal to 6 square plus 1 is equal to 36 plus 1 37. Next f of 8 equal to 8 square plus 1 is equal to 64 plus 1 is equal to 65. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸில் வந்து என்ன இருக்குது? எக்ஸில் வந்து 3 4 6 8ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 10 17 37 65. இதில் 3 10க்கு 4 17 கனெக்ட் ஆகுது. 6 37க்கு 8 65க்கு கனெக்ட் ஆகுது. இதில் இருக்க எல்லா ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஸோ அதனால this is a function from x to n. ஸோ என்ன சொல்லலாம்? எஸ், it is a function from x to n. That's it. அவ்வளோதான் இந்த சம்மு. 1.3ல தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given the function f of x equal to x square minus 5x plus 6, evaluate 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டிவிஷன் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். f of minus 1 is equal to
எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 ஸ்கொயர் -5 இன்ட்டு -1 + 6 ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் 1 -5 இன்ட்டு மைனஸும் மல்டிபிள் ஆனால் +5 + 6 ஈக்குவல் டு 1 + 5 + 6 1 + 5 6 6 + 6 12. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் f of 2a எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணணும். 2a the whole square -5 into 2a plus 6 equal to 2 உள்ள ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர் 4 a ஸ்கொயர் பண்ண a ஸ்கொயர் minus 5 2s are 10a minus 10a plus 6. ஸோ இதுதான் f of 2a. நெக்ஸ்ட்டு f of 2 2 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus 6 equal to 2 square now 4 minus 10 plus 6 equal to 4 plus பாசிட்டிவ்ல இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 4 plus 6 10 10 minus 10 is equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு f of fourth subdivisionல f of x minus 1 ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். f into x minus 1 plus 6 x minus 1னா a minus b the whole square ஃபார்முலா. ஓகேவா? a square minus 2ab plus b square. ஓகேவா? ஸோ அப்போது x square minus 2x plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 5 into x minus 5 into minus x 5x minus 5 into minus 1 plus 5 plus 6. ஸோ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் இங்கே -2x இருக்குது, இங்கே -5x இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா -7x. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 6 + 5 11 11 + 1 12. இதுதான் f of x minus 1. ஸோ இதான் தேர்ட் சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த் சம். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். A graph representing the function f of x is given in figure. இந்த ஃபிகரில் கொடுத்துட்டாங்க f of x ரெப்ரசன்ட் ஆகுறத. இப்போ இட் இஸ் கிளியர் தட் f of 9 is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ f of 9னா எங்கே? f of 9 வந்து 9 எக்ஸில் 9 வந்து எங்கே பிளாட் ஆயிருக்கு? 2ல பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் ஃபைன் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் 9 வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் 0 ஃபைன் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 0 வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே பிளாட் ஆயிருக்கு? 9ல் பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இதோட ஆன்சர் 9. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 ஃபைன் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 7 எங்கே பிளாட் ஆயிருக்கு? 7 வந்து எங்கே? 6ல் பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 எங்கே பிளாட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் 2 எங்கே பிளாட் ஆயிருக்கு? 6ல் தான் பிளாட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10 பார்க்குறோம். எஃப் ஆஃப் 10 எங்கே பிளாட் ஆயிருக்கு? 0ல் பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் எஃப் ஆஃப் 10 வந்து 0. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 டிவிஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இந்த டைப் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போ இவ்வளோ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கொடுத்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணி, இங்கே ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா இங்கே எங்கே இருக்குது? 1ல் வந்து எந்த இடத்துல பிளாட் ஆயிருக்கு? 9.5ல் பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? 1 எக்ஸ் வந்து 9.5ல் பிளாட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 9.5. எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5. ஓகேவா? நெக்ஸ்ட் டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன? டொமைன்னா எது? எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும். ஓகேவா? எக்ஸ் இது வரைக்கும் இருக்குது, 10 வரைக்கும் இருக்குது. ரேஞ்ச்னா ஒயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் 9 வரைக்கும் பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ
டொமைன் வந்து x 0 less than or equal to x less than or equal to 10 வரைக்கும் ஓகேவா. ஸோ x belongs to R. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து y 0 less than or equal to x less than or equal to 9 வரைக்கும் y belongs to R. ஓகேவா. டொமைனும் ரேஞ்சும் ஃபைன் பண்ணியாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கேட்டிருக்காங்க. 6ஓட இமேஜ் என்ன, 6ஓட இமேஜ் இங்கேருந்து பார்த்தோம்னா கிராஃப்ல பார்த்தோம்னா 5 தான் 6ஓட இமேஜ். ஸோ 5 is the image of 6 under F. ஓகேவா. அவ்வளோதான் ஃபோர்த் சம். 1.3ல ஃபிஃப்த் சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் f of x is equal to 2x plus 5 கொடுத்துட்டாங்க. இஃப் x not equal to 0வாக இருந்தால் f of x plus 2 minus f of x by x ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு f of x plus 2 ஃபைன் பண்ணுறோம். நம்ம f of x plus 2 is equal to 2 into x plus 2 plus 5 equal to 2 உள்ள கொண்டு போய், அதாவது எக்ஸுக்கு பதிலாக x plus 2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. f of x வந்து இது. ஸோ f of x plus 2னா எக்ஸுக்கு பதிலாக x plus 2 இருக்குமா. ஸோ 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x plus 4 plus 5 equal to 2x plus 9. நெக்ஸ்ட்டு f of 2 ஃபைன் பண்ணுறோம். f of 2 is equal to 2 into 2 xக்கு பதிலாக 2 plus 5 equal to 4 plus 5 is equal to 9. நெக்ஸ்ட் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of x plus 2 minus f of 2 divided by x is equal to f of x plus 2 வந்து 2x plus 9 minus f of 2 வந்து 9 divided by x. ஓகேவா. ஈக்குவல் டு 9 minus 9 0 ஆயிரும். 2x by xனா எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 2 தான் ஆன்சர். ஓகேவா. இவ்வளோ தான் இந்த சம். 1.3ல 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் ஃபங்க்ஷன் f is defined by f of x is equal to 2x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைன் பண்ண சொல்லி 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 டிவிஷன் பார்க்கலாம். f of 0 ஃபஸ்ட் டிவிஷனில் f of 0 ஃபைன் பண்ணி f of 1 ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு f of 0 equal to 2x minus 3ல எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 minus 3 is equal to 0. 0 minus 3 is equal to minus 3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு f of 1 ஃபைன் பண்ணுறோம். 2 into 1 minus 3 is equal to 2லேருந்து minus 3 பண்ணால் minus 1 கிடைக்கும். ஸோ இப்போது f of 0 plus f of 1 divided by 2 is equal to f of 0 என்ன ஃபைன் பண்ணோம், minus 3. f of 1 minus 1 divided by 2 equal to minus 3 minus 1 வந்து minus 4. சைன் ரெண்டும் சேமாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ 2 ஈக்குவல் டு 1 2 is 2. ஸோ minus 2 தான் ஃபஸ்ட்டு டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா. ஸோ செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸை ஃபைன் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0வாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, 2x minus 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 0னா நம்ம நெக்ஸ்ட்டு 3யை வந்து இந்த பக்கம் கொண்டு போகலாமா. ஸோ 2x ஈக்குவல் டு minus 3 அந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் 3யாக மாறும். நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ் பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத இங்கே டிவிஷனில் கொண்டு போகிறோம். 3/2 இதான் ஆன்சர், எக்ஸோட ஆன்சர். ஓகேவா. செகண்ட் சப்டிவிஷனும் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, 2x
minus 3. So equal to x. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும். ஸோ 2x இங்கே இருக்க எக்ஸு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகும். இங்கே இருக்க 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 3 ஆகும். ஸோ ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் எவ்வளோ எக்ஸு, விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ தேர்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறோம், மைனஸ் 3. ஸோ ஈக்குவல் டு 2 உள்ளே கொண்டு போனால் 2 மைனஸ் 2x மைனஸ் 3 இருக்குமா. ஸோ 2ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 2x மைனஸ் 1 கிடைக்கும். 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பரோட சிம்பிள் போடுறோம் -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 2x மைனஸ் 3, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் 2x மைனஸ் 1. இப்போ இதுலேயே அதே மாதிரி என்ன பண்ணுறோம், எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடாக கொண்டு போகிறோம், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். ஸோ எக்ஸை இங்கே கொண்டு வந்தோம்னா 2x ப்ளஸ் இங்கே இருக்க மைனஸ் 2x இங்கே வரப்போ ப்ளஸ் 2x ஆகும். இங்கே இருக்க மைனஸ் 3 இங்கே வரப்போ ப்ளஸ் 3 ஆகும். 3 மைனஸ் 1, இங்கே 2x ப்ளஸ் 2x 4x ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 2. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 2/4. So 1 2 is to 2 2s are 4 equal to 1/2. ஓகேவா? x is equal to இதில் 1/2. ஸோ ஃபோர்த் சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸசைஸ் 1.3ல 7th சம், இதில் ஒரு 24 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற ஸ்கொயர் ஷீட் எடுத்திருக்காங்க. 4 கார்னர்லையும் எக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயரை கட் பண்ணுறாங்க. அப்புறம் சைட்ஸை ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்குது. இப்போ வால்யூம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். ஒரிஜினல் லென்த்து 24 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லையும் எக்ஸை கட் பண்ணியிருக்கோமா. ஸோ நியூ லென்த் வந்து 24 மைனஸ் 2x. அதே மாதிரி நியூ பிரெத்தும் 24 மைனஸ் 2x. அப்புறம் ஹைட்டு வந்து எக்ஸு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வால்யூமோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ லென்த் என்ன 24 மைனஸ் எக்ஸு 2x, பிரெத்தும் 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் பார்க்க எப்படி இருக்கு, 24 மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இதை ப்ரீஃப் பண்ணுறோம், ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் 24 ஸ்கொயர் மைனஸ் 2ab 24 இன்ட்டு 2 இன்ட்டு ஏபி. ஏ வந்து 24, 2 வந்து ஃபார்முலாவில் 2x வந்து b. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் 2x த ஹோல் ஸ்கொயர். 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 24 இன்ட்டு 24 பண்ணோன்னா 4 4s are 16, 1 4 2s are 8, 9 2 4s are 8, 2 2s are 4, 6 9 ப்ளஸ் 8 வந்து 17, ரிமைண்டர் 1 576 கிடைக்குது. ஸோ 576 இதில்
ப்ராக்கெட்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ் இருக்குது. 576 மைனஸ் 24 இன்ட்டு 2 வந்து 48. 48 இன்ட்டு 2 வந்து 96 வரும். 2 8s are 16, 1 4 2s are 8, 96. 96x ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போட்டு எக்ஸு. இப்போ இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு பவர் கிரேட்டஸ்ட் பவரை ஃபஸ்ட்டு கொண்டு வரும். எக்ஸை உள்ளே கொண்டு வந்தோன்னா இங்கே என்ன ஆகும்? 4 எக்ஸு கூட எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒரு எக்ஸ் வந்தால் எக்ஸு கியூபு. அப்புறம் மைனஸ் 96 எக்ஸு கூட இன்னொரு எக்ஸ் வந்தால் எக்ஸு ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ்ஸு 576 கூட எக்ஸு வந்தால் எக்ஸு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்மோட வால்யூம். ஓகேவா? அவ்வளோதான் 7th sum. Exercise 1.3 8th sum. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square கண்டுபிடிக்கணும் equal to f of x the whole square கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு f of x square கண்டுபிடிக்கணும்னா டைரெக்டாக f of xல அப்ளை பண்ணிடலாம். 2xக்கு பதிலாக x ஸ்கொயர். ஸோ 3 மைனஸ் 2x ஸ்கொயர் தான் f of x ஸ்கொயர். அதே f of x the whole ஸ்கொயர்னா 3 minus 2x the whole square equal to a square a minus b the whole square ஃபார்முலா எழுதணுமா? a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபினா 3 இன்ட்டு பினா 2x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 மைனஸ் 2 3s are 6, 6 2s are 12. ஓகேவா? 12x ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x the whole ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்? 3 minus 2x square equal to 9 minus 12x plus 4x square. ஸோ இப்போது இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு போகலாமா? ஸோ 4 இங்கே கொண்டு வரோம். மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு 12 இந்த சைட் கொண்டு வரலாம். ப்ளஸ் 12x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 6 is equal to 0. இப்போ இதில் வந்து 6 காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மேலே எழுதுகிறேன் ஸோ தட் அப்போ நம்மளுக்கு தெரியும். 6ஆல் டிவைட் பண்ணோன்னா மைனஸ் 6ஆல் டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x 2x ப்ளஸ் 1 is equal to 0. ஸோ இதை பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 த a minus b the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ a equal to 0. ஸோ ஃப்ரம் x minus 1 the whole squareலேருந்து x is equal to 1. ஓகே, எக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ 8th sum இவ்வளோ தான். எக்ஸாம்பிள் 1.3 9th sum. இதில் என்னென்னா
A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance t traveled by the plane as a function of time t in hours ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் என்னன்னா ஒரு பிளேன் வந்து 500 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு ஹவருக்கு போகுது. அதோட டிஸ்டன்ஸை வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட டைம் வந்து டி இன் ஹவர்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். இவன்ல speed is equal to 500 km per hour. time வந்து t hours. ஓகேவா, ஸோ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ 500 into t, 500 t தான் இதோட ஆன்சர். எக்ஸசைஸ் 1.3 10th சொன்னேன். இதில் the data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. இதில் வந்து டேபிளில் லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. லென்த்து சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, ஹைட் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. Next, based on the data, a student finds the relationship between the height and forehand length as y is equal to ax plus b. இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4 டிவிஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக் இஃப் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு இன்புட்க்கும் டொமைனில் இருக்க ஒரு இன்புட்க்கும் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 35க்கு 56 இருக்குது, 45க்கு 65 இருக்குது, 50க்கு 69.5, 55க்கு 74. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயும் பியும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு லென்த்தும் ஹைட்டும் இருக்கு. இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுறோம்னா ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. இதில் இது எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒய் x1 x2 x3 x4, இது y1 y2 y3 y4. இப்போ y2ல என்ன இருக்கு, 65 இருக்கு, 65, y1ல 56. நெக்ஸ்ட் இங்கே 45 மைனஸ் 35 இருக்கு. 65ல 56 மைனஸ் பண்ணால் 9, இங்கே 45ல 35 மைனஸ் பண்ணால் 10. ஸோ ஈக்குவல் டு 0.9 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்போ A is equal to 0.9 கிடைச்சிருச்சு. இப்போ B வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய்க்கு பதிலாக 56 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 0.9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 35 ப்ளஸ் பி. ஸோ இப்போ 35 இன்ட்டு 9, 9 5s are 45, 4, 9 3s are 8, 27, 27 plus 4, 31. So 56 equal to 31.5 இருக்குமா. ஸோ பாயிண்ட்டை சேர்த்து எழுதிக்கும், 31.5 இருக்கு ப்ளஸ் பி. ஸோ இப்போ இதை வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போனோம்னா b is equal to 56 minus 31.5. ஸோ இப்போ 56 மைனஸ் 31.5னா 10, 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5 பாயிண்ட், இங்கே 5 ஆயிருமா. ஸோ 5 மைனஸ் 1 4, 5 மைனஸ் 3னா 2. ஸோ பியோட ஆன்சர் 24.5. ஓகேவா, ஏயோட ஆன்சர் 0.9, பியோட ஆன்சர் 24.5. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபோர்ஹேண்ட் லென்த் என்ன எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக
40 போட்டு நம்ம ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் ஆனது ஒய். ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 40 ப்ளஸ் பிக்கு பதிலாக 24.5. ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ 40 இன்ட்டு 9னா 316 இருக்கும். ஸோ 36.0னால 0 போயிடும், 36ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸு 24.5. ஸோ 36 ப்ளஸ் 24.5னா 5, 10, 1, 60.5 தான். 60.5 inches தான் ஒரு ஹைட்டு. ஓகேவா? 40 சென்டிமீட்டர் 4 ஹேண்ட் லென்த் இருந்துச்சுன்னா அவங்களோட ஹைட் வந்து 60.5 inches. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் 4 hand of a person if the height is 53.3 inches. ஹைட்டு கொடுத்துட்டாங்க, அதாவது ஒய் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் இருக்க இடத்துல 53.3 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 0.9 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 24.5. இப்போ இந்த 24.5 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9x. ஸோ 53.3லேருந்து 24.5 மைனஸ் பண்ணுறோம். 13 மைனஸ் 5 வந்து 8 பாயிண்ட், இங்கே 2 இருக்குமா? ஸோ இங்கே பாரோ பண்ணுவோம், இங்கே 4 ஆயிரும். ஸோ 12 மைனஸ் 4 8, இங்கே 4 மைனஸ் 2 2. ஓகே, ஸோ 28.8 ஈக்குவல் டு 0.9x. ஸோ இப்போ இதை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த பக்கம் டிவிஷனில் கொடுக்கும். ஸோ 28.8 டிவைடட் பை 0.9. இப்போ இது ரெண்டுலையும் டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 10ஆல் டிவைட் பண்ணும். அதே 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் 100ஆல் டிவைட் பண்ணும். சாரி, அதே மாதிரி 3 பாயிண்ட்டுக்கு இப்போ 288 டிவைடட் பை 9. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 1 9 is 9, 3 9s are 27, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 18 இருக்குமா? 2 9s are 18. ஸோ 32 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ 10th sum கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.